நமக்கு உலகம் வருங்காலம்னு சொல்லுதில்ல. இப்போ ஒரு பையன் வேலைக்கு போகிறான், வேலைக்கு சேர்ந்துருக்கிறான், புதுசாக வேலைக்கு போகிறான். அப்போ வேலைக்கு போய் அவன் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அவன் எதை பற்றி பிளான் பண்ணணும்னு சொல்லி உலகம் சொல்லுது, அவனுடைய எதிர்காலத்து குறித்து பிளான் பண்ணணும். ஸோ எதிர்காலத்துக்காக அவன் என்ன செய்யணும், சேமிப்பு வைக்கணும். இப்போ ஒரு 30 வயசில் வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எத்தனை வருஷத்துக்கு உலகம் பிளான் பண்ண சொல்லுது? அடுத்த ஒரு 30 அல்லது 40 வருஷத்துக்கு தான் பிளான் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அப்போது வருங்காலம்னு உலகம் சொல்கிறது எவ்வளோ வருஷம்? 30 அல்லது 40 வருஷம். இப்போ இது கொஞ்ச காலமாக அதிக காலமாக? அது கொஞ்ச காலம் கிடையாது, அது பெரிய விஷயம். நான் டாக்டர்கிட்ட போகிறேன், எனக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துச்சுன்னு சொல்கிறாரு. நீ இத்தனை லட்சம் செலவு பண்ணனா அடுத்த 5 வருஷத்துக்கு உனக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷமா, அதுக்கு போய் இவ்வளோ லட்சமா, செத்துட்டு போகுதுன்னு சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த 5 வருஷ ஜீவனுக்காக நம்ம போராட போகிறோம் இல்லையா? அப்போ நமக்கு அந்த 5 வருஷமே பெரிய காரியம், அப்படி தானே? அப்போ 30 வருஷம் 40 வருஷங்கிறது ஒரு ஆயுசு காலம், பெரிய காரியம். நம்ம அதை கொஞ்ச காலம்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அதை கொஞ்ச காலம்னு சொல்கிறாரு. எப்படி அது கொஞ்ச காலம் ஆகும்? எப்போ கொஞ்ச காலம் ஆகும்னா, அதை இன்னொன்றோடு ஒப்பிடும்போது அது கொஞ்ச காலமாக தெரியும். இப்போ வேதம் 1000 வருஷம் அரசாள்றதை பற்றி பேசுது. இப்போ புரியுதா? அது 1000 வருஷம் அரசாள்னா இல்லை, அது 1000 வருஷம் அரசாள்றதை பற்றி பேசுது. அடுத்த வருஷம் எலெக்ஷன், அதுக்கு இப்போவே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி பற்றி பேசுகிறாங்க, இல்லை தொகுதி பங்கீடு பற்றி பேசுகிறாங்க. இங்கே இருக்கு இந்த கூட்டணியிலேருந்து அந்த கூட்டணிக்கு அவன் பாய போகிறான், இவன் பாய போகிறான், இத்தனை கோடி கை மாற போகுது, இது அது எல்லா பேச்சுகளும் நடக்குது. இந்த கூட்டணி இவ்வளோ சீட்டு வாங்க போகுது, அந்த கூட்டணி அவ்வளோ சீட்டு வாங்க போகுது, எல்லாம் நடக்குது. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? ஏறக்குறைய 9 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த பாடு நடக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயத்தம் பண்ணி அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பண்ணி ஒரு பார்ட்டி ஜெயிச்சிரும், ஒரு கோஷ்டி ஜெயிச்சிரும். ஜெயிச்சு எத்தனை வருஷம் ஆள போகிறாங்க? மேக்ஸிமம் 5 வருஷம். அந்த 5 வருஷம் பூரணமாக ஆட்சி செஞ்சிட்டாங்கன்னாலே அவங்க டேர்ம் முடியுது. அந்த 5 வருஷம் ஆட்சி காலத்துக்கு தான் எலெக்ஷன் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைக்கே வேலையை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? வெறும் 5 வருஷத்துக்கு. நமக்கு எத்தனை வருஷம் ஆட்சி இருக்கா? 1000 வருஷம் ஆட்சி இருக்கான். இப்போ இந்த 1000 வருஷம் பக்கத்தில் இந்த 30 வருஷத்தை கணக்கு பண்ணால் எப்படி இருக்குது? அப்போ தான் அது கொஞ்ச காலமாக தெரியும்.